இன்கேஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 3 திங்கில் இருந்து இன்னும் ஒரே ஒரு திங் மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். வெதர் லவ்வாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபேமிலியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்டாக இருக்கலாம். நீங்கள் பிஸ்னஸோட ஃப்ரெண்டை சேர்த்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் 100% சப்போர்ட் பண்ணுவோம். ஒருவேளை நீங்கள் உங்கள் ஃபேமிலி வந்து உங்கள் பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். இன்கேஸ் நீங்களும் உங்கள் லவ்வரும் சேர்ந்து தான் உங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் லவ்வருக்கு உங்கள் பிஸ்னஸ் மேலே எந்த அளவுக்கு ஐடியா இருக்குன்றத யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஐடியாவே இல்லாமல் அவங்க வந்து உங்களுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபெயிலியர் ஆகிடும். இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது யாரை சூஸ் பண்ணி கூட வச்சுக்க போகிறீங்கிறது ரொம்பவே முக்கியமானது. என் லைஃப்பில் நான் என் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடல, ஃபேமிலியை கூப்பிடல, என் லவ்வர் என்னை அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க, நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எஸ் டிஃபைட் நிறைய சண்டை இருக்குது எங்களுக்குள்ள. சண்டை ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அதுக்கப்புறமா என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் விஷயம். பிஸ்னஸ் மட்டும்தான் வேணும். பிஸ்னஸ் நோக்கி ஓடினவங்களாம் பெரிய ஆளாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா ஒரு நல்ல லவ்வரோ இருக்க மாட்டாங்க. நீங்கள் யாரை வேணால் சூஸ் பண்ணி யாரை வேணால் சூஸ் பண்ணி பாருங்க. இஃப் இஸ் ஹாப்பி இன் திஸ் ஃபீல்ட், அவன் சூஸ் பண்ண பொண்ணு அவனுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா அவனுக்கு ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ பெருசாக இருக்க மாட்டாங்க.